ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். ஆபரேஷன் சிந்தூரை அவமதித்த பல்கலைக்கழக பேராசிரியர் கைது. ஹரியானாவில் உள்ள அசோகா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் அலிகான் மஹ்மூதாபாத் அரசியல் அறிவியல் துறையின் தலைவராக உள்ளார். அண்மையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை விமர்சித்த சமூக வலைதளத்தில் இவர் பதிவிட்ட கருத்து சர்ச்சையானது. குறிப்பாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் நடத்திய ஊடக சந்திப்புகளை அவர் விமர்சித்திருந்தார். இது வெறும் பாசாங்கு என்றும் கூறியிருந்தார். கும்பல் கொலை மற்றும் புல்டோசர் கொண்டு வீடுகள் இடிக்கப்படுவதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையுடன் ஒப்பிட்டு அவர் கருத்து தெரிவித்திருந்தது சர்ச்சையானது. இது தொடர்பாக டெல்லி பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியினர் போலீசில் புகார் அளித்தனர். அலிகானுக்கு மாநில மகளிர் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பியது. மே 15ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சொன்னார். ஆனால் அவர் ஆஜராகவில்லை. புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் அலிகான் மஹ்மூதாபாத் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து மகளிர் ஆணைய தலைவர் ரேணு பாட்டியா கூறுகையில், நாட்டின் மகள்களான கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோருக்கு சல்யூட். அரசியல் அறிவியல் பாடத்தை கற்பிக்கும் ஒரு பேராசிரியர் ராணுவ அதிகாரிகளை அப்படி விமர்சித்திருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் அவர் கமிஷன் முன் ஆஜராகி வருத்தம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வரவில்லை என்றார். பேராசிரியர் அலிகான் பதிவிட்டது அவரது சொந்த கருத்து என்று அவர் பணியாற்றிய அசோகா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 2 இடங்களில் ஆரஞ்ச் அலர்ட், கொட்டப்போகுது கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் 21ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடக்கு திசையில் நகரலாம். இது தவிர தமிழக மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியால் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி உட்பட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தருமபுரி உட்பட 15 மாவட்டங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 21 முதல் 24 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள்: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள்: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி. 20ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள்: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சி. மிக கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி. சுப்ரீம் கோர்ட்டை ஜனாதிபதி கேள்வி கேட்ட விவகாரம். 8 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதிய ஸ்டாலின். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளிக்காத நிலையில் கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்தது. இவ்வழக்கில் கவர்னருக்கு எதிராக உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் மசோதாக்கள் மீது கவர்னர்கள் ஜனாதிபதி 3 மாதங்களில் முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட முடியுமா என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு மாநில சட்டசபையில் இயற்றப்பட்ட மசோதாவை கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது உள்பட 14 கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டில் முன்வைத்துள்ளார். இதற்கு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில் மேற்கு வங்கம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம், தெலங்கானா, கேரளா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்.
அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டு இருப்பதாவது, இந்த தீர்ப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். இது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான கூட்டாட்சி அமைப்பையும் அதிகார பகிர்வையும் நிலைநிறுத்துவதாக அமைந்துள்ளது. இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டசபைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் கவர்னரால் தடைபடுவதை திறம்பட தடுக்கும் வகையில் உள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு முக்கியமான பதவிகளுக்கான நியமனங்களில் தலையிடுகிறது. கல்வி நிறுவனங்களை அரசியல் மயமாக்க பல்கலைக்கழக வேந்தர் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். இந்த சூழலில்தான் தமிழக அரசு கவர்னருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி மசோதாக்களை கையாளும் போது மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்படுகிறார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதப்படுத்த கவர்னர் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைப்பதன் மூலமும் மசோதாக்களை சபைக்கு திருப்பி அனுப்பாமல் இருப்பதன் மூலமும் கவர்னர் மசோதாக்களை செயலிழக்க செய்ய முடியாது. ஒரு மசோதா மீண்டும் இயற்றப்பட்டு இரண்டாவது முறையாக ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது கவர்னர் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது. பிரிவுகள் 200 மற்றும் 201 கீழ் ஜனாதிபதி மற்றும் கவர்னரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் கீழ் மாநில அரசுகள் தங்களுக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் மத்திய அரசு தேவையற்ற வகையில் தலையிடாமல் இருப்பதை சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு உறுதி செய்யும். வெளிப்படையாக பாரதிய ஜனதா இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சிக்கிறது என ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசுக்கு எதிராக பிடிவாத போக்கினை கடைபிடிக்கும் கவர்னரை எதிர்கொள்ளும் போது மற்ற மாநிலங்களும் இந்த தீர்ப்பினை ஒரு முன் உதாரணமாக பயன்படுத்தலாம். ஆகவே பாரதிய ஜனதா அரசு தனது சூழ்ச்சியின் முதல் அங்கமாக ஜனாதிபதியை சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பாக ஒரு பரிந்துரையை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. சுப்ரீம் கோர்ட்டிடம் கேள்விகள் கேட்டு ஜனாதிபதி அனுப்பியுள்ள குறிப்பினை நாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும். நீதிமன்றத்தின் முன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி சுப்ரீம் கோர்ட் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உறுதி செய்தபடி அரசியல் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வழிவகுத்திட வேண்டும் என கடிதத்தில் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலை முதல் அரக்கோணம் பெண் வரை அப்பாவா என்ன செஞ்சீங்க? அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அப்பாவாக முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கேட்டார். அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலே சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை அண்ணா திமுக காரர் அல்ல, அவர் திமுகவின் அனுதாபி என்று சட்டமன்றத்திலே சொன்னவர் தான் இதே முதலமைச்சர் ஸ்டாலின். இன்று நாளும் பொழுதும் திமுக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு 20 வயசு பெண்ணு, என்னை போன்ற 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்கள் அவருடைய வலையிலே மாட்டியிருக்கிறார்கள், வலையிலே அகப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நானே இதற்கு மக்கள் மன்றத்திலே பத்திரிகையாளர் மன்றத்திலே தோன்றி இதற்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் என்னை எல்லோரும் அப்பா அப்பா என்று அழைக்க வேண்டும், அழைக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் திமுக நிர்வாகியால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பாவாக இருக்கிற முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கேட்கிறது. மருமகனை மன்னித்த மாயாவதி மீண்டும் பதவி வழங்கினார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதியின் தம்பி மகன் ஆகாஷ் ஆனந்த் 2019 அவரை பகுஜன் சமாஜ் கட்சியின் முதன்மை தேசிய ஒருங்கிணைப்பாளராக மாயாவதி நியமித்தார். 2023 அவரை தனது அரசியல் வாரிசாகவும் அவர் அறிவித்தார். கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பு அவருடைய அனைத்து பதவிகளையும் மாயாவதி பறித்து கட்சியை விட்டு நீக்கினார். ஆகாஷின் மாமனார் அசோக் சித்தார்த் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். அவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆகாஷ் கட்சிக்குள் உள்வேலை செய்து வந்ததால் மாயாவதி அவரை நீக்கினார். ஆகாஷ் ஆனந்த் தனது செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்து மாயாவதியிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு இந்த ஆண்டு ஏப்ரலில் கட்சியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். டெல்லியில் இன்று அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆகாஷ் ஆனந்தை கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக மாயாவதி நியமித்தார். அத்துடன் வரப்போகும் பீகார் தேர்தலில் நட்சத்திர பேச்சாளர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இம்முறை கட்சியை அவர் பொறுப்புடன் இருந்து வழிநடத்துவார் என மாயாவதி தெரிவித்தார். ஒரே குடும்பத்தில் 17 பேர் மரணம். நெஞ்சை உலுக்கும் சார்மினார் தீ விபத்து. மீட்பு பணியில் தாமதம். அதிர்ச்சி தகவல்கள். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் புகழ்பெற்ற சார்மினார் நினைவு சின்னம் உள்ளது. சார்மினார் சுற்றுலா ஸ்தலமாக விளங்குவதால் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் சின்ன சின்ன சந்துகளில் நிறைய கடைகள் உள்ளன. அந்த வகையில் கிருஷ்ணா என்பவர் முத்துமணி மாலை கடை வைத்துள்ளார்.
கடைக்கு மேலே முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் அவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். கிருஷ்ணாவின் சொந்த ஊர் மேற்கு வங்கம். சொந்த ஊரில் இருந்து 4 குடும்பத்தினர் கோடை விடுமுறைக்காக கிருஷ்ணா வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தனர். இன்று காலை 6 மணியளவில் கிருஷ்ணா வீட்டில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்ததும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் விரைந்து சென்றனர். கிருஷ்ணா வீடு இருந்த தெரு சின்ன சந்தாக இருந்ததால் வீரர்களால் மிக வேகமாக தீயணைப்பு பணியை துவங்க முடியவில்லை. அதற்குள் தீ கட்டடம் முழுவதும் பரவியது. தீப்பிடித்த கட்டடத்தில் இருந்து வெளியேற அவசர கால வழி இல்லை. இதனால் 20க்கும் மேற்பட்டவர்கள் கட்டடத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்களது மரண ஓலத்தை பார்த்து அக்கம் பக்கத்தினர் கண்ணீர் சிந்தியபடி செய்வதறியாமல் நின்றனர். பெரும் போராட்டத்துக்கு பிறகு தீயை அணைத்து மீட்பு பணியை வீரர்கள் துவங்கினர். 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 18 பேரை பலத்த தீக்காயத்துடன் வீரர்கள் மீட்டனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு மேலும் 14 பேர் இறந்தனர். பலி எண்ணிக்கை 17ஆக உயர்ந்தது. இன்னும் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இறந்தவர்களில் 8 குழந்தைகள், 5 பெண்கள் ஆவர். இறந்தவர்கள் பிரகலாதன் வயது 70, முன்னி வயது 70, ராஜேந்தர் மோடி வயது 65, சுமித்ரா வயது 60, ஹேமி வயது 7, அபிஷேக் வயது 31, ஷீதல் வயது 35, பிரியான்ஷ் வயது 4, ராஜ் வயது 2, ஆருஷ் வயது 3, ரிஷப் வயது 4, பிரீத்தம் வயது 1, அனுயன் வயது 3, வர்ஷா வயது 35, பங்கஜ் வயது 36, ரஜினி வயது 32, இந்து வயது 4 என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மொத்தம் 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நெருங்கிய உறவினர்கள். கிருஷ்ணாவின் வீடு குறுகலான சந்தில் இருந்ததால் தீயணைப்பு வீரர்களால் உடனடியாக தீயை அணைக்க முடியவில்லை. தீயை அணைப்பதில் தாமதமானதால் தீ வேகமாக பரவியது. அதனால் புகையை சுவாசித்ததாலும் தீயில் சிக்கியும் பலியாகி உள்ளனர். எந்த தாமதமுமின்றி தீயை அணைத்து கட்டடத்தில் சிக்கியவர்களை மீட்டிருந்தால் பலி எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்திருக்கும் என அக்கம் பக்கத்தினர் சோகத்துடன் கூறினர். ஹைதராபாத் தீ விபத்தில் ஒரே குடும்பத்தில் 17 பேர் இறந்த துயர செய்தி கேட்டு பிரதமர் மோடி, முதல்வர்கள் ரேவந்த் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பழைய கட்டடம் என்பதால் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஏசியில் ஏற்பட்ட கேஸ் கசிவால் தீப்பிடித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை குழுவை தெலுங்கானா அரசு அமைத்துள்ளது. இறந்த 17 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், தீ விபத்துக்கு இவர்கள்தான் காரணம் என எந்த துறையையும் நான் குறிப்பிட்டு குற்றம் சொல்ல விரும்பவில்லை என்றார். முதலில் போதுமான தீயணைப்பு உபகரணங்கள் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் வந்ததாக என்னிடம் சொல்லப்பட்டது. போலீசார், மாநகராட்சி, தீயணைப்பு துறை என அனைத்து துறையினரும் இதுபோன்ற சமயங்களில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் தீயணைப்பு பணியில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை இந்த சம்பவம் உணர்த்திவிட்டது. இது பற்றி நான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசவிருக்கிறேன் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறினார். ஹைதராபாத் தீ விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். அன்புக்குரியவர்களை இழந்து வாடுபவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் மிக விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.